ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। இதில் ஒன்றாவது ஸ்லோகமும் அப்புறம் 108 109 சேர்ந்து படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். ஸ்லோகம் 108 109 சேர்ந்து படிக்கணும். வாச்சோ யஸ்மான் நிவர்த்தந்தே தத் வக்தும் கேன சக்யதே பிரபஞ்சோ யதி வக்தவ்யஹ சோபி சப்த விவர்ஜிதஹ இதி வா தத்பவேன் மௌனம் சதாம் சகஜ சம்சிதம் கிரா மௌனம் து பாலானாம் பிரயுக்தம் பிரம்மவாதிபிஹி. அபரோக்ஷ அனுபூதி. இதில் நம்ம 108 109 பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பித்தார். பிறகு அதிகாரித்துவம் வேதாந்த விசாரம் பற்றிய சுருக்கமாக ஒரு விஷயம் சொன்னார். வேதாந்த விசாரம்னா என்னன்ட்டு அதில் அகம் விசாரம் வந்தது. நான் யார் அப்படிங்கிற கேள்வி. நான் யார், கடவுள் யார், இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். அந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு கேள்வி, கடவுளை பற்றிய கேள்வி, நம்மளை பற்றிய ஒரு கேள்வி இருக்கும். இதில் நான் யாருன்னு சொல்லும்போது ஆத்மா அப்படிங்கிற கருத்துக்காக ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்மானா என்ன அப்படிங்கிறது சொன்னார். அதனுடைய லட்சணமெல்லாம் சொல்லி அது யுக்தி பிரமாணம், அறிவுபூர்வமான ஆத்மாங்கிறது எப்படி நிரூபிக்கணும்னு சொன்னார். சுருதியில் எங்கேயெல்லாம் சொல்லியிருக்கு ஆத்ம லட்சணத்தெல்லாம் சொல்லி ஆத்மாதான் சத்தியங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது. சரி, ஆத்மா சத்தியம், அதிலே பிரம்மணம் ஆத்மா ஒன்றுங்கிற கருத்தும் வந்துடும். பிரம்மணம் ஆத்மா ஒன்றுங்கிற கருத்து. சரி, இந்த உலகம் என்ன அப்படிங்கும்போது ஜெகன் மித்தியா, அனாத்மா மித்தியா. ஆத்மாவை தவிர மற்ற அனைத்தும் மித்தியா, அதாவது காட்சிக்கு இருக்குது, ஆராய்ச்சி பார்த்தா இல்லை. இந்த கருத்து நிலைநாட்டப்பட்டது 89 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னார். சாஸ்திரத்தை சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா அகம் சத்தியம் ஜெகன் மித்தியா, அவ்வளோதான். மொத்த வேதாந்த கருத்து என்னன்னா அகம் சத்தியம் ஜெகன் மித்தியா. ஜெகன் அந்த பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியா, உண்மையிலே காட்சிக்கு இருக்குது, உண்மையிலே இல்லை. அப்போ சத்தியமாக இருக்கிற நான் மட்டும்தான் சத்தியம். கடவுள் நான் தான், பிரம்மனும் நான் தான். நம்மளுக்கு ஆதாரமாக இருக்க தத்துவம், கடவுளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவமும் ஆத்மா பிரம்மன் 2 வார்த்தையில் சொல்கிறோம், 2 ஒன்று தான். அதுவே சத்தியம் அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டினார். அது முடிஞ்ச உடனே பிற ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா, இந்த ஞானத்தினுடைய பலனெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பிராரப்த கர்மம் மட்டும் போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தது. என்னதான் ஞானத்தை அடைஞ்சாலும் கூட, ஏன்னா ஞானிகளுக்கு உடம்புல நோய் வருது பார்க்குறோம்.
உடம்புல நோய் வருது, கேன்சர் வந்திருக்கு, ராமகிருஷ்ணர், ரமணர் போன்றவங்கெல்லாம் பார்க்குறோம். ஞானிகளும் ஞானத்தை அடைஞ்சவங்க உடல் ரீதியாக கஷ்டப்படுறத பார்க்குறோம். அப்போ பிராரப்த கர்மம் போகிறது இல்லையே, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சொன்னார். ஒருத்தர் சொல்கிறார், சாஸ்திர சில இடத்துல ஒரு நோக்கில் பிராரப்த கர்மம் இருக்குங்குது, இன்னொரு நோக்கில் இல்லைங்குது. அஞ்ஞானியினுடைய பார்வையில், அறியாமையில் இருப்பவனுடைய பார்வையில், நான் ஆத்மா பிரம்மன் என்று தெரியாதவன் ஞானியை பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்னா, பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்குது, ஆகாமியம் போயிடுது, சஞ்சீதம் போயிடுதுன்னு சொல்லுவான். ஏற்கனவே சேர்த்து வச்ச கர்மமெல்லாம் போயிடுது, பாப புண்ணியம்லாம் போயிடும். இப்போ இந்த பிறவியில் செஞ்ச பாப புண்ணியம் போயிடும். வெளிப்பட்ட பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு ஆகணும். அதனால தான் ஞானம் அடைஞ்சால் அது வரைக்கும் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தோம். இது அஞ்ஞானியை பொறுத்தவரையில் அது உண்மை, அவனுக்கு தெரியுது, கஷ்டம்லாம் பார்த்து இருக்குதுன்னு நினைக்கிறான். ஞானியை பொறுத்தவரை அந்த பிராரப்த கர்மம் இல்லை. ஏன்னா அவன் உடலே நான் இல்லைங்கிறான், மனசே நான் இல்லைங்கிறான், உலகமே இல்லைங்கிறான். இந்த வர்ற பிரச்சனை எதுக்கு வருது? உடலுக்கு வருது, மனசுக்கு வருது, சூழ்நிலை உலகத்துக்கு வருது. இது எல்லாம் இல்லைன்னு என் மனசில் ஆழமான எண்ணம் இருக்கும் பொழுது இல்லாததுக்கு வர்றது எப்படி உண்மையாக இருக்க முடியும் சொல்லி பிராரப்த கர்மமும் ஞானிக்கு இல்லை அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டின பார்த்தோம். அடுத்த கருத்து, இப்போ நாம் நிதித்தியாசனத்துக்கு வந்திருக்கோம். ஞானத்தை அடைந்தாலும் ஞானம் நிலை பெறவில்லை என்றால் அந்த ஞானம் பயனற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகவே ஒருவன் பெரும்பாலும் ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை, கொஞ்சம் சித்த சுத்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் பிரம்மன் ஜெகன் மித்தியாங்கிற ஞானம் புரிஞ்சிடும். புரிஞ்சாலும் என்ன ஆகும்னா, அந்த பழைய வாசனைகள், அந்த விபரீத பாவனை இருக்கே, எத்தனையோ ஜென்மாந்திரங்களை இந்த உடல் தான் நான் நினச்சிருக்கோம், அது உடனே போகாது. அப்போ என்ன பண்ணணும்? அதற்காக சில சாதனைகள் செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய வேண்டும். அந்த சாதனைகளுடன் செஞ்சோம்னு சொன்னால் அது நிலை பெற்ற ஞான பலனை தரும்னு சொல்லி இதில் 100வது ஸ்லோகத்திலிருந்து 134 வரைக்கும் நிதித்தியாசனங்கிறத சொல்கிறார். இவர் அதுக்கு 15 சாதனைகள் சொல்கிறார். அதை தொடர்ந்து செய்யாவிட்டால் நாம் ஆத்மாவை அடைய முடியாது, ஆத்மாவை அந்த அடைஞ்சது நிலைநிறுத்த முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. அதனால் அதை நீ அதிக காலம் செய்ய வேண்டும். 15 சாதனைகள் சொன்னார். 15 என்ன சொன்னார் வரிசையா? யம, நியம, தியாக, மௌனம், தேச கால ஆசனம், மூலபந்தம், தேக சாமியம், திருக்ஸ்திதிகி, பிராணாயாமம், பிரத்யாகாரக, தாரணை, ஆத்ம தியானம், சமாதி. இது எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் மேக்சிமம் சொல்லப்பட்டிருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன அர்த்தம் வேறு, இங்கே சொல்கிற அர்த்தம் வேறு. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அதே வார்த்தைக்கு இவர் வேறு ஒரு அர்த்தத்தில் இங்கே நிதித்தியாசனங்கிற சாதனையை சொன்னார்னு பார்த்தோம். 104 என்ன சொன்னார்? அதில் முதல் சாதனை 15ல் யமம். யமம்னா என்ன? புலன் வழி செல்லாமை, இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதில் யமத்தில். நியமம்னா செய்யக்கூடியது 5. செய்யக்கூடாததில் என்னென்னா, நம்ம வைராக்கியத்தோடு இருப்போம், இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுக்கியிருப்போம். நீ உலக விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது யமம் அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தோட சாதனை. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும்ங்கிறத யமம்ங்கிறதுக்கு சொல்லப்பட்ட கருத்து. யோகி போகி அப்போ இந்த வைராக்கியத்தினால, இந்த சாதனை பண்ணுவதனால அவன் அமைதியாக இருப்பான். யார்? சாதகன். இந்த விவேக சூட இதில் நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிற வைராக்கியத்தினால் வரக்கூடிய அமைதியை கடைப்பிடிப்பவன். அவனுக்கு வைராக்கியம் இருக்கிறதுனால ஒரு மனசில் அமைதி இருக்குது. போகிக்கு சில பேருக்கு அமைதி இருக்கும், ஏன்னா சலிப்புனால் நிறைய அனுபவித்து அந்த நேரத்தில் அமைதி இருக்கும், பிறகு போயிடும். அவன் போகி, இவன் யோகி. இவன் ஞானிக்கு எப்படின்னா ஆத்ம ஞானத்தினால் அமைதி, இயல்பாகவே வைராக்கியம் வந்துடும் அவனுக்கு. அதுக்கு முயற்சி பண்ண மாட்டான். ஏன்னா எல்லாமே பிரம்மஸ்வரூபம், அவை அனைத்தும் அனித்தியங்கிற ஞானம் இருக்கிறதுனால அந்த நாடி போக மாட்டான். விருப்பு வெறுப்பு அவனுக்கு இருக்காது. அது இயல்பாகவே வைராக்கியம் வரும். அதில்
ஆத்ம ஞானத்தினால் வரக்கூடிய வைராக்கியம், அதனால் வரக்கூடிய அமைதி. அவனுக்கு அப்படி இல்லை, சாதனை பண்ணணும், நிலையற்றதை நாடுவதற்காக நிலையானதை கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒதுக்கி வைப்பான். இவன் ஞானத்தினால இவனுக்கு இயல்பாகவே அது ஒதுங்கி, அதனால் ஏற்படக்கூடிய அமைதி. பிரம்ம ஞானத்தை மனதில் கொண்டு வந்து மனதை அமைதிப்படுத்துவது யமம், இங்கே சொல்கிற சாதனை. பிறகு நியமம்னா என்னன்னா, அது செய்ய வேண்டியது, இது செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியது 5 அங்கே சொல்கிறார். இங்கே நியமத்தில் என்ன சொல்கிறார் சொன்னால், அதாவது ஆத்மாவுக்கு வேறான விசாதீய எண்ணங்களையெல்லாம் நீக்கி சச்சாதீய எண்ணமான ஆத்ம எண்ணத்தில் மட்டும் நிலைத்திருத்தல் நியமம். நம்மளுக்கு பொதுவாக அதிகமாக சிந்திக்கும் பொழுது, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது எந்த எண்ணம் இருக்கணும்? ஆத்ம ஞானம் எண்ணம் இருக்கணும். அதிலேயே தொடர்ந்து இருப்பது நியமம். மற்ற எண்ணங்களை நீக்கி ஆத்ம எண்ணத்தில் அதிகமாக இருப்பது நியமங்கிற சாதனை. பிறகு தியாகம். இது இதுவும் வைராக்கியமாக தான், எல்லாத்தையும் வேணான்ட்டு ஒதுக்கிறது. இவன் எப்படி தியாகம் பண்ணுறான்னு சொன்னால், தியாகங்கிறது ஆன்மீக சாதனையில் பெரிய பண்பு. தியாக புத்தி ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் வேதாந்தத்துக்குள் நுழையவே முடியாது. கொஞ்சமாவது தியாக புத்தி இருக்கணும், விட்டு கொடுக்கறது, இல்லை தான் இருக்க பொருள்களை தானம் பண்ணுறது, அதாவது தியாக மனப்பான்மை இருக்கணும். அதனால தான் சேவை செய்கிறவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவங்களாம் இந்த வேதாந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் நல்ல நிலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்தில் கூட சேவை தான் முக்கியம். சேவை பண்ணணும்னா காலத்தை கொடுக்கணும், டயத்தை கொடுக்கணும், உடல் உழைப்பை கொடுக்கணும், அதெல்லாம் தியாகம் பண்ணித்தே ஆகணும். இது சாதனையில் பண்ணுற தியானம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிதித்தியாசன தியானத்தில் இந்த உலகத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று சைதன்யம், ஆத்மா, பிரம்மன் மட்டுமே. மற்ற எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறது. அறிவுனால தியாகம் பண்ணு, விவகாரத்தில் வச்சுருப்போம். அறிவுனால் உலகத்தையே விட்டுறது. அது கூட சொன்னேன். அதாவது சித்பவானந்தர் ஒரு அந்த யோகத்தில் சொன்னார்னு சொன்னோம். நிறையா ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க. இதில் பெரிய சன்னியாசியார்னா நீங்கள் தானார். யாரை? கூட்டத்தில் உட்காந்துருக்க எல்லாத்தையும் பார்த்து சாமி எல்லாம் முழிக்கிறாங்க. ஏன்னா சன்னியாசம்னா என்ன? உயர்ந்ததை தியாகம் பண்ணுறதே சன்னியாசம். நம்மகிட்ட எது ரொம்ப பெருசாக இருக்குது அதை தியாகம் பண்ணணும். நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? உலகத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடவுளவே தியாகம் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள்னார். இங்கே ஆத்மாவை தவிர இந்த பிரபஞ்சம், கடவுள் எல்லா தத்துவமும் மித்தியா என்று தியாகம் பண்ணிவிட்டான். பிரம்மன் ஒன்றே சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவினால் இவன் அனைத்தும் இல்லை என்று தியாகம் செய்தவன். சைதன்யம் மட்டுமே இருக்குன்னு தியாகம் பண்ணவன் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்குற கருத்து மௌனம். இதில் தான் நிற்கிறோம். இப்போ மௌனத்தில் என்னன்னு சொன்னால் 107 பார்த்தோம். பிரம்மன் ஒன்றுதான் மௌன ஸ்வரூபம், மிச்சதெல்லாம் மௌனமே கிடையாது. சப்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், எங்கே இருந்தாலும் அந்த சப்தம் வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையான மௌனமாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் பிரம்மன் தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாருமே நாம ரூபம், சப்த ரூபம். இது ஒரு பேர் இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும். ஒரு வடிவம் இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்கும், நாமம் இருக்கும். அதில் தான் ஓம்னு சொல்கிறோம், ஆ ஊ இம்மெல்லாம் சொல்கிறோம். இந்த சப்தத்துக்கு ஆதாரமான தத்துவம் அசப்தம். அது பிரம்மன் மட்டும்தான் மௌனஸ்வரூபம். அமாத்திரா ரூபம்னு சொல்லி மாண்டூக்கிய உபனிஷத்துலாம் வருது. அந்த மாத்திரையெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் மாத்திரை இருக்குது. ஆ ஊ இம் ஓம். இந்த ஓம்ங்கிறதுல எல்லா நாமமும் அடங்கிடும், அத்தனை சப்தமும் அடங்கிடும் ஓம்ங்கிற வார்த்தைக்குள்ளே. அப்போ இந்த ஓம்ங்கிற எல்லாம் அடங்கிச்சுன்னா இது எதில் இருக்குன்னா அசப்தத்தில் இருக்குது. இங்கே எல்லோரும் சத்தம் போட்டுக்கிட்டு என்னன்னே தெரியாது. ஒரு அமைதி இருந்தால் தான் இந்த சத்தமே கேட்கும். அந்த ஆதாரம் அமைதியாக இருக்கணும். அது பிரம்மன் மட்டுமே உண்மையான மௌனம். அதனால தட்சிணாமூர்த்தி மௌன குரு அப்படிங்கிறோம். அப்போ மௌனங்கிற சாதனை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன சாதனை என்ன? பேசாமல் இருக்கிறது. பேசாமல் இருந்தால் மௌன விரதமெல்லாம் இருக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது. பேசாமல் இருக்கிறத விட அளவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மௌன விரதம்னு சொல்லி நம்ம சாதனைகளை நிறையா பண்ணுறோம். அது ஆரம்ப காலத்தில் யோக சூத்திரத்திலையும் ஆன்மீக வாழ்க்கையிலும் செய்ய வேண்டிய சாதனை வாயில் வரக்கூடிய சப்தத்தை நிறுத்துவது.
மௌன விரதம் இருக்குது. இங்கே சொல்கிற விரதம் அது கிடையாது. இங்கே சொல்கிறது உண்மையான மௌனம் பிரம்மனிடம் மட்டுமே ஒன்ற அறிவு. அமாத்ரா ஸ்வரூபம், அனைத்து சப்தங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மௌன ஸ்வரூபம். அப்போ பிரம்மன் தான் மௌனஸ்வரூபம் அப்படிங்கிறத 107 சொன்னார். இப்போ நம்ம 108, 109 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒன்று பிரம்மனே மௌனம், இன்னொன்று எப்படி இந்த பிரம்மத்தை மௌனம்னு சொல்கிறோம்னு சொன்னால், இந்த உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது போன கிளாஸில் பார்த்தது இதுவும். அதாவது இருக்கிறது ரெண்டு, ஒன்று பிரம்மன் இருக்குது, இன்னொன்று பிரம்மனுக்கு அந்நியா அந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை விளக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. எப்போ தோன்றுச்சு, இப்போ பூமியவே எப்போ தோன்றுச்சுன்னு கேட்குறோம். 200 கோடி வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, என்னவா இருந்துச்சு? ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இது ஒரு எண்டே கிடையாது, பதிலே சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் விஞ்ஞானிகளால் கூட இந்த பிரபஞ்சம் எவ்வளவு தூரம் இருக்குது, எத்தனையோ சொல்கிறாங்க. என்னமோ 11 ஸ்கொயர் கேலக்ஸி என்னமோ சொல்கிறாங்க, 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் என்னமோ கோடி, என்னமோ அவ்வளோ கோடி கேலக்ஸியாக இருக்கான். ஒரு கேலக்ஸியில் 11 ஸ்கொயர் கோடி ஸ்டார்ஸ் இருக்கான். இப்படியெல்லாம் பார்த்தா சூரியனுங்கிற ஒரு சின்ன புள்ளி ஸ்டார் இது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு, அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டால் தெரியலை, போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை ஒன்றால் விளக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு நாள் விளக்க முடியாது. கர்மா தியரியை விளக்க முடியுமா? இந்த ஜென்மத்துக்கு என்ன காரணம், போன ஜென்மம், அதுக்கு என்ன, அதுக்கு முதல் ஜென்மம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஆன்சர் கிடையாது. அப்போ விவகாரத்தில் கர்மகாண்டத்திலையும் சரி, விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் இந்த பிரபஞ்சத்தை வார்த்தையால் விளக்க முடியாது. அங்கே மௌனம்தான் பதிலாக இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. சரி, பிரம்மத்தை விளக்கிறலாம்னா பிரம்மத்தையும் விளக்க முடியாது. வேறு எதுக்கு வகுப்பு, கிளாஸு? விளக்க முடியாதுன்னு விளக்கி புரிய வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லை, இது சும்மா எல்லாம் அந்த வேட்கையோடு யார் வர்றானோ அவனுக்கு இந்த தத்துவத்தை சொன்னால் விளக்க முடியாது என்ற வார்த்தையிலேயே அவன் புரிஞ்சு விளங்கிக்கிடுவான். பிரம்மத்தை அறிந்து விட்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன சொல்லுவான் தெரியுமா? சிஷ்யன் பிரம்மத்தை அறியவில்லைம்பான். ஒரு கேள்வி குரு கேட்குறாரு, எல்லாம் விளக்கி முடிச்ச பிறகு பிரம்மத்தை அறிந்து விட்டான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்லுவான்னா, பிரம்மத்தை அறியவில்லைம்பான். அப்போ அறியவில்லைன்னு திருப்பி பாடம் நடத்திடுவார்ல அவர். அதுக்காக என்ன, அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்றான். மற்ற பொருள் மாதிரி பிரம்மத்தை அறியலை, அப்படி அறிய முடியாது. இப்போ இதை அறிகிறேன், அதை அறிகிறேன், அந்த உடம்பு அறிகிறேன், மனசு அறிகிறேன், இப்படி அறிய முடியாது. நானே அந்த சுரூபமாக இருக்கிறேன் என்று அறிய முடியும், விஷயமாக அறிய முடியாது. சரி, அறியலை, இவன் அறிஞ்சிட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கிடுவான், அதுவும் தப்பாக போயிடும் குருவிட்ட. எப்படி பிரம்மத்தை அறிய முடியும், அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டுவார். அதனால் அறிய முடியவில்லைன்னு சொல்லிடுறான். அப்போ புரியலையே நினச்சிடுவாருன்ட்டு நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறான். நீ அறிந்து விட்டாய் போன்றார் அவர். இந்த பதிலை சொன்னவன் நீ அறிந்து விட்டாய் போன்றார். அப்போ அங்கே வார்த்தைக்கே இடமில்லை. பிரம்மனையும் விளக்க முடியாது, இந்த பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. அங்கே மௌனம்தான் பதில் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இந்த முதல் வரியில் 108 பார்த்தீங்கன்னா அதனால் சொல்கிறார், யஸ்மாத் வாஜக நிவர்த்தந்தே, எந்த பிரம்மனிடமிருந்து வாக்கானது திரும்பி வருகின்றதோ தத் அந்த பிரம்மத்தை கேன வக்தும் சக்கியதே, யாரால் விளக்கிவிட முடியும்? அதனால் என்னால் பிரம்மத்தை விளக்கிவிட முடியாது. அந்த பிரம்மத்தை குறித்து பேச வேண்டிய அவசியமில்லை. அங்கே மௌனம். சதாசிவ பிரம்மேந்திரனை சொன்னேன்னு நினைக்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரர் தத்துவத்தை புரிஞ்ச உடனே எல்லாரும் வாயும் அடைச்சாராம். விவாதம் பண்ணி குரு கேட்டார், எல்லாரும் வாயும் அடைக்கிறே, ஓ வாய் எப்போ அடைக்க போகிறேன்னாராம். அதுலேருந்து அவர் பேசுகிறதே நிப்பாட்டிட்டாராம். மௌனம். அடுத்து 2வது வரியில் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சக, பிரம்மத்தை தான் விளக்க முடியாது, பிரபஞ்சத்தை விளக்கிடலாமான்னா, பிரபஞ்சக இந்த உலகம் யதி வக்தவ்யக, இந்த உலகத்தை பற்றி பேசி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்றால், சக அபி சப்த விவர்ஜிதக, இந்த உலகமும் இவ்வுலக நியதிகளும் மித்தியாவான பிரபஞ்சமும் சப்தத்தால் விளக்கப்பட முடியாமல் இருக்கிறது. ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே அங்கே ஒரு பதிலும் சொல்ல முடியாது.
அதனால் பிரம்மமும் அனிர்வச்சனீயம், உலகமும் அனிர்வச்சனீயம். பிரம்மத்தை விளக்க முடியாததற்கு காரணம் அதுவாகவே நாம் இருக்கின்றோம். அதை விளக்குவதற்கு இனியொரு வஸ்துவில்லை. உலகத்தை விளக்க முடியாது, அது உண்மையில் இல்லை, இல்லாததை விளக்க முடியாது. இப்படித்தான் சொல்லி அதனால் என்ன, இந்த தத்துவமே மௌனம் ஆகிடுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார், பிரம்மமே மௌனம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் முதல் சுலோகத்தில். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மத்தையும் விளக்க முடியாது, உலகத்தையும் விளக்க முடியாது என்று இந்த நிதித்தியாசன சாதகன் இதை புரிந்ததால் இவன் மௌனமாக இருப்பான். இதை இங்கே மௌன சாதனை. பிறகு 109 முதல் வரியில் சொல்கிறார், இதிவா தத்பவேன் மௌனம். இதற்கு முன்பு மௌனம் என்பதை பிரம்மன் என்ற பெயரில் சொன்னோம். இனி ரெண்டாவது பொருள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தத்பவேத், இந்த எண்ணத்தினால் மனதில் ஓர் அமைதி ஏற்படுகின்றதோ அது மௌனம். அதாவது இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து பார்க்கணும். அதை விளக்க முடியாது, இதை விளக்க முடியாது. இப்படிப்பட்ட அறிவு யார் மனசில் இருக்கோ, இதி வா தத்பவேன் மௌனம். இதுக்கு முன்னாடி இதைத்தான் மௌனம்னு சொல்லியிருக்கோம். இது யார்கிட்ட இருக்கோ அதனால் மனசில் என்ன ஏற்படுமா, ஒரு அமைதி ஏற்பட்டுருமா. ஏதாவது விவாதமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும், விவண்டாவாதம், அது இப்படி கடவுள், இந்த கடவுள் பெருசா, அந்த கடவுள் பெருசா, இந்த மதம் பெருசா, அந்த மதம் பெருசா, எல்லா விவாதம் நடக்கும். இவனுக்கு எப்படி இருப்பான், என்னத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அமைதியாகிடுவான். இந்த ஞானம் இருக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய அமைதிக்கு இங்கே மௌனம் என்ற பெயர், மௌனம் என்ற சாதனை பெறுகிறது. தத் பவேத், இந்த எண்ணத்தினால் ஒரு மனதில் ஒரு அமைதி ஏற்படுகின்றதோ அது மௌனம். இந்த ஞானமே மௌனம். முதல் மௌனம் பிரம்மமே மௌனம். ரெண்டாவது மௌனம் பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது, பிரம்மனையும் விளக்க முடியாது என்ற ஞானத்தினால் ஏற்படக்கூடிய அமைதியே மௌனம். பேச்சு பொதுவாக சும்மா நிப்பாட்ட முடியாது. பேச்சை நிப்பாட்டுறது பெரிய கஷ்டம். வயசான காலத்தில் எல்லா புலனும் அடங்கிடும், வாய் மட்டும் அடங்காது, சுவையும் அடங்காது, பேசுகிறது நிற்காது. பேசுகிற சக்தி இருந்துன்னு வச்சுங்க, கடைசி அவுட் ஆகிறது பேசுகிற சக்தி தான், சுவைங்கிற சக்தி தான் அவுட் ஆகும். எல்லா சக்தியும் அவுட் ஆன பிறகு அவுட் ஆகும். அதனால் அது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரி ரெண்டாவது பகுதியில், சதாம், ஞானிகளுக்கு சகஜ சுபாவமாகவே சம்யுதம், அதாவது இந்த ஞானிகளுக்கு இயற்கையாகவே வருகின்ற நிலை இந்த அமைதி. ஞானிகளுக்கு எப்படி வருதான், இது இயற்கையாகவே வருகின்ற ஒரு நிலை. காதில் சப்தம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எப்படி இருக்கும், இவங்களுக்கு மனசில் ஒரு அமைதி இருக்கும். வெளியெல்லாம் சத்தம் இருக்கும், ஆழ் மனதில் ஒரு அமைதி இருக்கும். அதாவது விவாதம் செஞ்சு எந்த விஷயத்தையும் புரிய வைக்க முடியாது. நாம் உண்மையான நோக்கத்தோடு ஒருத்தன் கேட்டால் புரிய வைக்க முடியும். அதனால் ஏதாவது விவாதம் பண்ணானே வேணா இருப்பான், பேசாமல் மௌனமாக இருப்பான். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால், வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். சொல்லி பார்ப்போம், புரிய வைக்க முடியாது. பிறகு என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ண புரிய வைக்க முடியாதுன்ட்டு பேசாமல் மற்றவன் என்ன பண்ண, இவனை புரிய வைக்க முடியலையே அப்படின்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, பிராரப்த கர்மம்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருப்பான். இதெல்லாம் புரியலைன்னா புரியாதவங்களோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்ந்தாலும் கூட மனசில் நம்மகிட்ட அமைதி இருக்கும். பிறகு சொல்கிறாரு பாருங்கள், கீரா மௌனம் து பாலா நாம், அதாவது இதெல்லாம் ஞானிக்கு மௌனம் ஆரம்பத்தில், அதாவது ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன மௌனம்னு சொன்னால், பேசாமல் இருக்கிறதே மௌனம். ஞானிக்கு எந்த மௌனம், பிரம்மமே மௌனஸ்வரூபம், பிரம்மத்தையும் விளக்க முடியாது, பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது என்ற ஞானத்தினால் வரக்கூடிய அமைதி மௌனம். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எது மௌனம், பேசாமல் இருப்பது தான் மௌனம். பாலானாம், ஆன்மீக குழந்தைகள்ட்டார் அவங்கெல்லாம். ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு பிரம்மவாதிபி, ஞானிகளால் பிரயுக்தம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் பேசாமல் இருக்கிறதே மௌனம்னு சொல்லி யாரால் சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்மளுக்கெல்லாம் பிரம்மத்தை பற்றி எதாவது ஒன்றை பேசணும்னு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக ஏதாவது ஒன்றை சொல்லணும் பேசணும்னு சொல்லி அந்த தூண்டுதல்லாம் இவனுக்கு இல்லாமல் மனதில் ஒரு அமைதி ஏற்படுவது இவனுக்கு மௌனம். மனதில் வருகின்ற அமைதி, பேச வேண்டும் என்ற தூண்டுதலில் இருந்து கிடைக்கின்ற விடுதலை, எதையும் பேச வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இவனுடைய மௌனம். முதல்ல கஷ்டப்பட்டு பேசி பழகுவான், பேச பழகிறது கஷ்டப்பட்டு பேசி பழகுவான். பிறகு நீ பேச்சை நிப்பாட்டுறதுக்கு அதை விட கஷ்டப்படும் முடியாது. அதை விட சும்மா கூட மௌனமாக இருந்துருவீங்க. பேசுகிறது அளவோடு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல பேசி பழகிறது கஷ்டப்படுவோம், பிறகு பேச்சை நிப்பாட்டுறதுக்கு அதை விட கஷ்டப்பட்டு இந்த ஞானமெல்லாம் அடைஞ்சாத்தையும் பேச்சை நிப்பாட்ட முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் சொன்னார், நீ சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், சம்பாதிக்கிறத காப்பாற்றுறதுக்கு அதை விட கஷ்டப்படணும், சம்பாதிச்சதை நீ விட்டுட்டு போகிறதுக்கு அதை விட கஷ்டப்படணும், வேணான்னு விட்டுட்டு போகிறதுக்கு அதை விட கஷ்டப்படணும். முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே மௌனம் என்பது நாம் சாதாரண ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு பேசாமல் இருப்பது மௌனம். ஞானிகளுக்கு பிரம்மமே மௌனஸ்வரூபம் என்ற அறிவு. அந்த பிரம்மத்தை விளக்க முடியாததால் அது மௌனஸ்வரூபம். பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. இந்த ரெண்டு ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால இவன் மனதில் ஏற்படக்கூடிய அமைதி மௌனம். மற்றவர்களுக்கு மௌன விரதம்தான் மௌனம், பேசாமல் இருப்பது தான் மௌனம். இது நிதித்தியாசக சாதனைக்கு சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 108, 109, 108 முதல்ல சேர்ந்து பார்த்தானே கரெக்டாக இருக்கும். வாச்சோ யஸ்மாத் நிவர்த்தந்தே. யஸ்மாத் எந்த பிரமனிடமிருந்து, வாஜக வாக்கானது, நிவர்த்தந்தே திரும்பி விடுகின்றதோ. பிரம்மத்தை விளக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். எந்த பிரமனிடமிருந்து வாக்கானது திரும்பி விடுகிறது. இதெல்லாம் உபனிஷத்தில் இருக்குது. பிரம்மத்தை விளக்க போனால் அந்த வார்த்தை விளக்க முடியலன்னு திரும்பி வந்துடுமா. திரும்பி விடுகின்றனவோ தத்து தத் வக்தும் கேன. தத்துன்னு சொன்னால் அந்த பிரம்மத்தை, கேன யாரால், வக்தும் சக்கியதே, அடுத்த வார்த்தையை சேர்த்துக்கணும். வக்தும் சக்கியதேனா விளக்கிவிட முடியும். எந்த பிரமனிடமிருந்து போகின்ற வாக்குகள்லாம் திரும்பி விடுகின்றனவோ அந்த பிரமத்தை யாரால் தான் விளக்க முடியும் அப்படிங்கிறார். பிறகு இரண்டாவது வரியில் பிரபஞ்சோ யதி வக்தவ்யக. பிரபஞ்சக முதல்ல பிரம்மத்தை சொல்லிட்டார். பிரம்மத்திட்ட எந்த வார்த்தை போனாலும் விளக்க முடியாது, அதை போய் யாரால் விளக்க முடியும்னு சொல்லிட்டார். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, பிரபஞ்சக பிரபஞ்சத்தை பற்றி, யதி மற்றவர்களுக்கு, வக்தவ்யக சொல்ல வேண்டுமானால் விளக்க வேண்டுமானால், அடுத்தது சக அபி அந்த பிரபஞ்சமும், சப்தக வார்த்தைகளால், விவர்ஜிதக விளக்கிவிட முடியாது. எந்த பிரம்மனிடமிருந்து வாக்கானது திரும்பி விடுகின்றதோ அந்த பிரம்மத்தை யாராலும் விளக்கவே முடியாது. ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிரபஞ்சத்தை பற்றி விளக்கலாம்னா பிரபஞ்சத்தை பற்றி மற்றவர்களுக்கு விளக்க வேண்டுமானால் அதுவும் வார்த்தைகளால் விளக்க முடியாது. 109 அடுத்த ஸ்லோகத்தில் இதீவா. இதீவான்னா இதற்கு முன்பு பிரம்மத்தை மௌனங்கிற வார்த்தைக்கு பிரம்மன்கிற அர்த்தம்னு சொன்னோம். இந்த இதீவான்னா ஏற்கனவே சொன்னது சொல்கிறார். இதற்கு முன்பு மௌனம் என்பதை பிரம்மன் என்ற பெயரில் சொன்னோம்னு அர்த்தம் இந்த இதீவான்னா. பிறகு அடுத்தது தத் பவேத் மௌனம். தத் பவேன் மௌனம் இருக்கு. தத்து பவேத் மௌனம். அந்த பிரம்மன் மௌனம் என்ற வார்த்தையில் பிரம்மனவே மௌனம்னு சொன்னால் அந்த எண்ணத்தினால், தத்துனா அந்த எண்ணத்தினால், பவேத் ஏற்படுகின்ற அமைதி மௌனம் எனப்படுகிறது. இந்த ஏற்கனவே 2 விஷயம் சொல்லிட்டார். ஒன்று, பிரம்மத்தையும் விளக்க முடியாது, பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. இன்னொன்று என்ன சொன்னார், 107ஆவது ஸ்லோகத்தில் பிரம்மமே மௌனம்னு சொல்லிட்டார். இந்த 3 விஷயம் மனசில் பதியும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய அமைதி இருக்கே அதுக்கு பேர் மௌனம். அடுத்தது சதாம். சதாம்னா இது ஞானிகளுக்கு சகஜ சுபாவமாக உள்ள சங்கீதம் நிலை. இது ஞானிகளுக்கு முயற்சி பண்ணி வரலை, சுபாவமாக இயல்பாகவே வரக்கூடிய நிலை.
கிரா மௌனம். அடுத்தது கிரா மௌனம் து, பேசாமல் இருப்பது மௌனம் என்று பாலானாம் ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரயுக்தம் சொல்லப்பட்டுள்ளது. யாரால்? பிரம்மவாதிபிகி, ஞானிகளால் சொல்லப்பட்டுள்ளது. பாலானாம் ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு கிரா மௌனம் து, பேசாமல் இருப்பது மௌனம் என்று பிரம்மவாதிபிகி, ஞானிகளால் பிரயுக்தம் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே என்ன சொல்லிட்டாரு? இதற்கு முன்பு சொன்ன விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிறணும். ஒன்று பிரம்மமே ஞானம்னு சொன்னது, இன்னொன்று பிரம்மத்தையும் விளக்க முடியாது, பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. இது இதனால் ஏற்படக்கூடிய அமைதி இருக்கே இந்த அறிவினால், அதுதான் மௌனம். ஆனால் பாலானாம், யாருக்கு? அறியாமையில் இருப்பவர்களுக்கு, ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு பேசாமல் இருப்பது தான் மௌனம் என்று ஞானிகளால் சொல்லப்பட்டுள்ளது. இது மௌனம்ங்கிறது. புத்தரின் மௌனம்லாம், புத்தர் மௌனமாக தான் இருந்தார். ஞானம் வந்த பிறகு மௌனமாக அமைதியாக இருந்தார் புத்தர். அவருடைய பார்வையிலே அந்த மௌனம் தெரியுமா. அதனால தான் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறாமல் பல மதங்கள் பௌத்த மதம் உருவாச்சு. பிரம்மத்துக்கு பற்றி கேட்கும்போது அவரால் பேச ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு மௌனமாக இருந்தாராம். இவர் இப்படித்தான் சொன்னார்னு அதில் பல பௌத்த மதம் உருவாயிடுச்சு. அது பின்னாடி வந்தவங்க ஒரு மௌனத்துக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 110 தேசம். 110 படிக்கலாம். ஆதாவந்தே ச மத்யே ச ஜனோ யஸ்மின்ன வித்யதே ஏனேதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜன ஸ்மிருதக ஆதாவந்தே ச மத்யே ச ஜனோ யஸ்மின்ன வித்யதே ஏனேதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜன ஸ்மிருதக ஆதாவந்தே ச மத்யே ச ஜனோ யஸ்மின்ன வித்யதே ஏனேதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜன ஸ்மிருதக. இங்கே தேசம். 5வது சாதனை தேசம். அதாவது யோக சாஸ்திரத்தில் நாம் தியானம் பண்ணுறதற்கு எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றது. தேசம்னா இடம். கீதையிலும் பேசியிருக்கார், பகவான் சொல்லியிருக்கார். அந்த இடம் தூய்மையான தியானம் பண்ணுறதுக்கு போய் ஒரு தூய்மை இல்லாத இடத்துல போய் தியானம் பண்ண முடியுமா? அந்த வாசனை, கெட்ட வாசனை எல்லாம் வந்தால் நல்லா இருக்காது. அந்த இடமே பொதுவாக தூய்மையான இடமாக இருக்கணும். அடுத்து சமமான இடமா இருக்கணும். மேடு பள்ளமாக இருந்தால் உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? தியானம் பண்ண முடியாது. பிறகு ஆட்கள் அதிகமாக இல்லாத, ஜனக்கூட்டம் இல்லாத இடமா இருக்கணும். மக்கள் இருந்தால் என்ன ஆகும்? நம்மகிட்ட அந்த டிஸ்டர்பாக இருக்கும், அவங்க பேசுகிற சப்தம் கேட்கும், அதெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் தடையாக இருக்கிறதுனால ஜனக்கூட்டம் இல்லாத நேரமானு சொல்லுவோம். இப்போ வீட்டில் தியானம் பண்ணணும். நம்ம வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆள் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு நேரம் இருக்குது ஆள் இல்லாத நேரம். காலையில் 5 to 6 எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க நேரம். அதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுறா இருந்தால் அது உண்மையிலே ஆள் இல்லாத நேரம் தான், அதிகாலை நேரம். ஏன்னா எல்லோரும் எந்திரிக்க மாட்டாங்களே, நாம் எந்திரிச்சு தியானம் பண்ணிடலாம். ஆனால் இது பொதுவாக பதஞ்சலியில் சொல்லக்கூடிய இந்த தேசங்கிற இடம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆள் இல்லாத இடம்னு சொன்னால் தியானம் பண்ணுறது பொதுவாக தனிமையில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பயம் இல்லாமல் இருக்கணும், யாராவது வந்துடுவாங்கிற பயம் இருக்கக்கூடாது அங்கே. இப்போ நீங்கள் 2 பேர் போய் தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு 2 பேரும் உட்காடுறீங்க. டைம் தெரியாது. ஒருத்தனாக போனால் என்ன பண்ணுவான்? என் பாட தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். சரி, அவனுக்கு எப்போ முடியுதோ சரி போதும்ப்பான்னு எந்திரிச்சு வந்துடுவான். 2 பேர் போனால் அவன் எந்திரிச்சு போயிட்டானா இல்லை இருக்கானா அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்ப்போம், இல்லை நம்ம கூட பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்லை அவன் குறைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா, இதெல்லாம் கூட வந்துடும். அப்போ ஆள் இல்லாத இடம்ங்கிறதுனா தியானம்லாம் தனியாக தான் பண்ணணும். இது பொதுவாக
பதஞ்சலி யோக சூத்திர சொல்லக்கூட்ட தியானம். அதாவது சுடுகாட்டெல்லாம் போய் தியானம் பண்ணுவாங்க, ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி, ஆளில் யார் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நாங்கள் அப்படிலாம் ஒரு விட முயற்சி பண்ணோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைடு ஓரத்தில் நைட் தோட்டத்துக்கெல்லாம் போவாங்க. அவங்க தியானம் ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லி கல்லை விட்டு எறிஞ்சிட்டானே என்ன பண்ணுறது, அது ஒரு பயம். ஒரு விட எங்கள் சாமி என்ன பண்ணார், ஆரம்பத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு அவர் தொடர்பில் இருக்கும்போது சில கேள்வியெல்லாம் கேட்பேன் நம்ம சாமிகிட்ட. இவர் திருப்பராயத்துறையில் இருந்தார். வாங்க நம்ம அந்த ஆற்றுக்கிட்ட போய் கொஞ்சம் கேள்வி கேட்பேன், பதில் அங்கே போய் நம்ம சத்சங்கம் வச்சுக்கலாம். நான் 2 பேரும் தனியாக போய் பேசுகிறதுக்கு போகிறேன். காலையால் 8 மணிக்கு சாப்பிட்டு நைட்டு போனால் அங்கே ஆற்றங்கிட்ட சுடுகாடு இருக்குது, அதில் இந்த ஷெவர் இருக்குது, அதில் அந்த சாம்பலாம் அடங்கி போய் கிடக்கு. அங்கனே உட்காந்தார் சாமி அந்த சவத்தில். வாங்க இங்கே உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே அப்படி ஒரு நிசப்தம் இருக்குது, அங்கே ஒரு அமைதி இருக்குது. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து போய் தியானம் பண்ணுறதுலாம் உண்டு. ஆனால் இங்கே அதெல்லாம் வேறு. பொதுவாக ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தனிமையான இடம், ஆள் இல்லாத இடம், தனிமையாக போய் தியானம் பண்ணுறது நாம் போகணும். ஆனால் உலகத்தில் நீ எங்கே போனாலும் ஆள் இல்லாத இடத்த பார்க்கவே முடியாது. தனிமைங்கிறது இது ஓரளவுக்கு. இது உண்மையிலேயே தூய்மையான இடம், உண்மையிலேயே ஆளே இல்லாத இடம் எதுன்னு கேட்டால் பிரம்மன் தான். ஏன்னா எங்கேயும் ஒன்று இல்லாட்டாலும் நம்ம மனசை தூக்கிட்டு ஒருத்தர் நான் போகிறேன் தனியாக, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறான். நீ உன் உடம்பு இருக்குது, உன் மனசு இருக்குது. உடம்புக்கு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம், மனசை தூக்கிட்டு போகிற. மனசுக்குள்ளே எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்களோட தான் போய் உட்கார்ற. அந்த சுமை ஒரு பெரிய சுமை தான். உண்மையிலேயே எந்த இடம் யாருமே இல்லாத ஒரு இடம் சொன்னால் எது? பிரம்மன் மட்டுமே தான். ஏன்னா நம்ம உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களுடைய துணை தேவை இருக்குது, மனிதர்களோட சேர்ந்து தான் வாழணும், இல்லாமல் இருக்க முடியாது. அது ஓரளவுக்கு நம்ம பார்த்து தியானம் பண்ணுறதுக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுப்போம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உண்மையிலேயே தேசம் இடம் என்பது தூய்மையான இடம் என்பதோ, சமமான இடம் என்பதோ, ஆளே இல்லாத இடம் என்பதோ இருக்கணும்னா அது பிரம்மனை தவிர வேறு இடம் இல்லை. பிரம்மத்திடம்தான் தனிமை இருக்கின்றது. அதனால தான் அத்வைதம் சொல்கிறோம், இரண்டற்றதுன்னு சொல்கிறோம் பிரம்மத்தை. அதனால் உண்மையிலே நீ ஆள் இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொன்னால் 100% ஆள் இல்லாத இடம் எது? பிரம்மஸ்வரூபத்தில் நீ இருப்பது தான் அங்கே இடம். பிரம்மனிடம் போய் அமர்ந்தால்தான் நம்ம உண்மையிலேயே தனிமையில் இருக்குன்னு அர்த்தம். கடைசி தனிமை எங்கே? பிரம்மனிடம் போய் சேரணும். அதனால் நீ குகையில் போய் இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் சரி, நீ பிரம்மஸ்வரூபத்தில் இருந்துகிட்டே தனியாகத்தான் இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீயே தனியாக இல்லை. வெளியில் நீ எங்கே வந்தாலும் அதே மனநிலை தான். கூட்டத்தில் இருந்தாலும் அதே மனநிலை, குகையில் இருந்தாலும் அதே மனநிலை. இப்படி இருப்பது தான் பிரம்மத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். போய் தியானம் பண்ணால் தியானம் வராது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து போனோம். பிறகு இவனுக்கு என்னாகும், எந்த இடத்துலையும் தியானம் வந்துடும். எல்லாத்தையும் பார்ப்பான், எல்லாமே பிரம்மஸ்வரூபம்ன்றுவான். பிரம்மத்தை தவிர ஒன்றுமே இல்லை, அங்கே இருக்கிறது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இவனுக்கு. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிரம்மத்திடம் இருப்பது தான் உண்மையான தேசம், இடம், தூய்மையான இடம், தனிமையான இடம். ஆனால் யோகசூத்திர தியானத்துக்கு சொல்கிற இடம் பொதுவாக மேலோட்டமாக ஓரளவுக்கு தூய்மையாக இருக்கணும், ஆள் இல்லாத இடமா இருக்கணும். இங்கே அது ரெண்டுமே முழுமையாக இருக்கக்கூடிய இடம் பிரம்மந்தேன்னு சொல்லி அந்த அறிவோடு இருப்பவன். அதனால் இங்கே சொல்கிறார் முதல் பேரில் ஆதௌ அந்தேச்ச மத்தியேச்ச. அதாவது மற்ற தனிமையெல்லாம் 3 காலம். ஒரு காலத்தில் மனுஷன் ஆளே இல்லாத இடத்துல இருப்போம், அப்புறம் ஆளோட சேர்ந்துருவோம், பிறகு ஆள் இல்லாத நேரம் வரும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆதௌ அந்தேச்ச மத்தியேச்ச. ஆரம்பத்திலும் இடையிலும் இறுதியிலும், அதாவது 3 காலத்திலும் ஜனக யஸ்மின் ந வித்தியதே, எதனிடத்தில் மனித கூட்டம் இல்லையோ. சில நேரம் ஆள் இல்லாமல் நம்ம இருப்போம், பிறகு ஆள் வந்துடும், இடையில ஆள் வரும், பிறகு இல்லாமல் போகும், பிறகு இடையில ஆள் இருக்கும், முடிவில் இல்லாமல் போகும். இங்கே 3 காலத்திலும், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், 3 காலத்திலையுமே ஜனக்கூட்டம் இடம் இல்லாத இடம் எதுவோ அப்படிங்கிறார்.
எங்கு துவைதம் இல்லையோ, எங்கு துவைதம் இருமை இல்லையோ அதுதான் உண்மையிலேயே தனிமையான இடம். சென்னையில் போய் ஒரு 80-85 வயசுக்காரர்கிட்ட போய் இந்த இடமெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இங்கே ஒரு காக்கா இருக்காது அப்படின்னு பாருங்க, இங்கே ஒரு குஞ்சு இருக்காது, காக்கா. இன்னைக்கு பார்த்தா பெரிய இந்த இடம் சிட்டி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு காலத்தில் அங்கே ஆள் இல்லை, இப்போ ஒரு காலத்தில் ஆள் இருக்குது, இன்னொரு காலத்தில் எல்லாம் அழிச்சிட்டு இல்லாமல் போகலாம். ஆனால் பிரம்மன் அப்படி இல்லை, எல்லா காலத்திலையுமே ஆள் இல்லாத இடம்தான், எல்லா காலத்திலையும் மனிதன் இல்லையோ அப்படிங்கிறார். ஏன்னா சிட்டியில் போயெல்லாம் பார்த்தா சென்னையில் அப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாம் வனம்ங்கிறாங்க, இன்னொன்று சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பூரா ஏரிங்கிறாங்க, ஏரி பூரா வீடாகிடுச்சுங்கிறாங்க. இப்போ பழைய சினிமா படம் ஒன்று சொன்னேன், கௌரவம் படம்னு நினைக்கிறேன், அதில் ஒருத்தர் இருப்பான், நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு 20 வருஷம் ஆச்சு, வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்பான். அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், சரி டெவலப் பாயிண்ட்டு போயிட்டே இருக்கோ இல்லையோ, இப்போ ஒரு நாளில் பார்த்துட்டு போகிறதா, 20 வருஷமாக வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா தங்கியிருக்கான், சென்னையை சுற்றி பார்க்கன்ட்டு வந்துட்டேன். ஏன்னா டெவலப் அது மாதிரி காடாக இருந்தது, ஆள்லாம் இருந்தாலும் வீடாக போய்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் ஆள் இல்லை, இப்போ ஒரு காலத்தில் ஆள் இருக்குது அப்படி சொல்கிறார் இங்கே. அதனால் 2வது வரியில் சொல்கிறாரு, ஏன இதம் சததம் வியாப்தம், ஜனங்கள் இல்லாத இடம் பொதுவாக குறைவாகத்தான் இருக்கும். எந்த பிரம்மனிடம் சததம் வியாப்தம் எல்லா காலத்திலும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்த இடத்துல பார்த்தாலும் பிரம்மன் தான் இருக்கார், வேற இல்லவே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றார், அவர் மட்டுமே இருக்கின்றாருங்கிற அறிவு எப்பொழுது வருகின்றதோ, சக ச தேசா விஜனக ஸ்மிருதக, அந்த பிரம்மனிடம் மனிதனற்ற, விஜயநகர்னா மனிதனற்ற இடம் என்று சொல்லப்படுகிறது, அந்த பிரம்மன்தான் மனிதனற்ற இடம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக தியானத்தில் சொல்லக்கூடிய தேசம் மனிதர்கள் இல்லாத இடம், தூய்மையான இடம். இங்கே என்ன சொல்கிறாரு, 3 காலத்திலுமே இல்லாத இடம் சொல்லணும்னா அது பிரம்மன் மட்டும்தான் அப்படிங்கிறார், வேற அதெல்லாம் இடம் கிடையாது. அப்போ மனிதனற்ற ஜீவர்களற்ற ஒரே ஒரு இடம் பிரம்மன் தான், அந்த தேசம். இப்படி பிரம்மன்தான் மனிதர்களற்ற அத்வைதமாக இருக்கிறார் என்ற ஞானம்தான் இங்கே சாதனை. அங்கே தேசம் வேற, இங்கே தேசம் வேற. இந்த ஞானத்திற்கு போனால்தான், இந்த பிரம்மனிடம் போனால்தான் எந்த மனிதனும் இல்லாத இடத்துல உண்மையிலே இருக்கும்னு அர்த்தம். இல்லாட்டி மனிதர்களோட சேர்ந்து தான் இருக்கும்னு அர்த்தம். பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மனுஷனை சார்ந்து தான் இருக்கணும். தேவலோகம் போனால் தேவர்களை சார்ந்து இருக்கணும், நரகலோகம் போனால் அங்கே இருக்கார்களை சார்ந்து இருக்கணும், எங்கே போனாலும் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கணும். இல்லை மனுஷன் பேயாக போயிட்டான்னு இன்னொரு பேயோடு சேர்ந்துருப்பான். அப்போ யாரு கூடயும் சேராமல் இருக்கிறதுனா இருப்பது பிரம்மன் மட்டுங்கிற ஞானம் வந்தாத்தேன் அங்கே தேசம் ஆளே இல்லாத இடமாகிறது. இவனுக்கு தேச விசேஷமெல்லாம் கிடையாது, இந்த இடம் அந்த இடத்துல இருக்கணும், இங்கே உட்காந்து தியானம் பண்ணணும், அங்கே உட்காந்து தியானம் பண்ண இட விசேஷமெல்லாம் கிடையாது. இவனுடைய அறிவில் பிரம்மன் மட்டுமே இருக்கிறது, அதுதான் எல்லாத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லாத இடமாக இருக்கிறது என்ற ஞானம். இதுவே இங்கு தேசம் என்று சொல்லப்படுகிறது. சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 3 காலத்திலும் அதுக்கு சொல்கிறார். ஆதௌச்ச அந்தேச்ச, அந்த சேங்கிறதில் சேர்த்துக்கிறேன், ஆரம்பத்திலும், அந்தேச்ச முடிவிலும், மத்தியேச்ச இடையிலும், யஸ்மின் எங்கன்னா ஜனோ யஸ்மின் ந வித்தியது. யஸ்மின்னா எங்கே, ஜனோ மனிதர்களின் கூட்டம், ந வித்தியதே இல்லையோ, ஆரம்பத்திலும் முடிவிலும் இடையிலும் எங்கே மனிதர்களின் கூட்டம் இல்லையோ. இது முதல் வரி. 2வது வரியில் ஏன எந்த பிரம்மனால், எதனால்னா எந்த பிரம்மனால், இதம் ஏனேதம் இருக்கு, ஏன இதம், இதம்னா இந்த பிரபஞ்சம், சததம் முழுவதுமாக, அதாவது எல்லா காலத்திலும், வியாப்தம் வியாபிக்கப்பட்டு உள்ளதோ, எல்லா காலத்திலும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் முழுவதும் எதனால், எந்த பிரம்மனால் வியாபிக்கப்பட்டு உள்ளதோ, சக அந்த பிரம்மன்தான்,
விஜனக, விஜனகன்னா ஜனகன்னா மனிதர்கள், விஜனகன்னா மனிதர்கள் அற்ற, தேசக, தேசக ச தேசோன்றது, தேசகன்னா இடமாக, ஸ்மிருதக கருதப்படுகிறது. இது ரெண்டாவது வரி. முதல் வரியில் ஆரம்பம் இடை முடிவு. எங்கே மனிதர்கள் கூட்டம் இல்லையோ அது எந்த பிரம்மனிடம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா காலத்திலும் வியபிக்கப்பட்டுள்ளதோ அந்த பிரம்மன்தான் மனிதர்களற்ற இடமாக கருதப்படுகிறது. இது தேசம். அடுத்தது காலம். ஆறாவது சாதனை. 5 சாதனை பார்த்தாச்சு 15. இப்போ 6வது சாதனை காலம் பார்க்கணும். 111வது ஸ்லோகம் படிக்கலாம். கலனாத் சர்வபூதானாம் பிரம்மாதீனாம் நிமேஷதக காலசப்தேன நிர்திஷ்டோ ஹிய கண்டானந்தகோத்வயக. கலனாத் சர்வபூதானாம் பிரம்மாதீனாம் நிமேஷதக காலசப்தேன நிர்திஷ்டோ ஹிய கண்டானந்தகோத்வயக. இங்கே காலம், அதாவது யோக சாஸ்திரத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு காலம் செய்யலாம்னு சொல்லியிருக்கு. தியானம் எந்த காலத்தில் செய்யணும், எந்த டைமில் செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும்லாம் சொல்லியிருக்கு. நேரங்கிறது எவ்வளவு நேரங்கிறது ஆளை பொறுத்து, அவங்களுடைய பயிற்சியை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது. எந்த டயத்தில் இப்போ அதிகாலையில் செய்யணும், மாலை நேரத்தில் செய்யணும், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துலேயும் காலத்தை பற்றி சொல்லியிருக்கு. அங்கே எப்படி சொல்லியிருக்குன்னா, நட்சத்திரங்கள்லாம் ஞானிகள் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் இயக்கங்களை அறிஞ்சு அது இருக்கக்கூடிய அந்த டைம்லாம் சொல்லி, இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், இந்த ஹோரையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கணிச்சு வச்சு, முகூர்த்த நேரம், பிறகு இப்படி பல காலங்கள் இருக்குது. அதெல்லாம் இயற்கையை கணிச்சு இந்த காலத்தில் இதை செஞ்சால் நல்லது, இந்த காலத்தில் இதை செஞ்சால் கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு காலத்தை நியமனம் பண்ணுறாங்க அவங்க. இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. தியானத்தில் வேறு மாதிரி இருக்குது. என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம எந்த நேரம் தியானம் பண்ணால் நல்லது, எவ்வளோ நேரம் தியானம் பண்ணன்னு இருக்குது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் காலம் அப்போ அந்த காலத்தில் செஞ்சால் நல்லது நடக்குமா, கெட்ட நேரம் செஞ்சால் கெட்டது நடக்குமா? பொதுவாக விவகாரத்தில் இருக்கவங்களுக்கு அது தேவை. அதனால தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நல்ல நேரம் பார்த்து இந்த டயத்தில் செய்ய, கெட்ட நேரத்தில் செய்யாத, இயற்கை உனக்கு அது ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது அனுபவத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஞானிக்கு அந்த விதியெல்லாம் கிடையாது. அதை இங்கே சொல்ல போகிறார். மற்றவங்களுக்கு அது பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ சைக்கிளில் போகிறோம், சைக்கிளை ஒரு ஓட்டிகிட்டு போகிறான், காற்று எதிர் திசையில் அடிக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சைக்கிள் போகிற திசையில் காற்றடிச்சா ஈஸியாக போய்கிட்டு இருப்பான். அதே மாதிரி நல்ல நேரம் பார்க்குறது, டைம் பார்த்து, இந்த ஜோதிட சாஸ்திரம் பார்த்து அந்த டயத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது காற்றடிக்கிற திசையில் சைக்கிள் போகிறது மாதிரி இல்லை. நம்ம கப்பல், அந்த காலத்து கப்பலில், பாய்மர கப்பலில் போகும்போது காற்றடிக்கிற திசையில் பாய்மர கப்பல் அந்த பாயை விரித்த உடனே எவ்வளோ ஸ்பீடாக போகும். அது மாதிரி எளிதில் போகலாம், இல்லாட்டி சிரமப்பட்டு போகணும். அதுக்காக ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னால் அந்த டயத்தில் போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே வேறு நீத்தியாசனுக்கு வேறு சொல்கிறாரு. பிறகு இன்னொன்று சொல்லுவாங்க, நீ பிரம்ம முகூர்த்தம் எது பண்ணாலும் பண்ணு. நீ ஒருத்தர் சொன்னார், நீ காலையில் எப்பயுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சா நீ வாழ்க்கையில் முன்னேறுவ அப்படின்னாரு. அந்த பால்காரன் தானே 5 மணிக்கு எழுந்திரிச்சு வர்றேன், அவன் முன்னேறவே இல்லையே. அவன் டெய்லி எழுந்திரிச்சு பால் ஊற்றுறான் 5 மணிக்கு. அது சொன்னால் என்ன பண்ணுறது? உண்மையிலே பார்த்துருக்கேன், பால் வியாபாரிகள்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா காலையில் சூரிய உதயத்தில் தூங்குறது இல்லை. பெரும்பாலும் ஒரு டெவலப் ஆகிருக்கேன். மேக்ஸிமம் பேரை பார்த்துருக்கேன், நல்லா டெவலப் ஆகிருக்கான். ஒருவேளை நம்ம கேலிக்கு சொன்னால் கூட நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காரியங்கள், சில காரியங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நீ நேரமே பார்க்க வேணாம்ப்பா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா சரிதான்பாங்க. அது சொல்கிறதையும் கேட்டிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சேன்னா நீ எந்த ராகுகாலம் யமகண்டம் பார்க்காத அப்படிம்பாங்க. எங்கள் சாமிகிட்ட ஒருத்தர் வந்தார். எங்கள் சாமி ஹோரை பார்த்து கொடுப்பார். எப்பயுமே ஹோரை பார்ப்பார். சுக்கிர ஓரை, குரு ஓரை, புதன், இப்படி பார்த்து சொல்லுவார் நல்ல நேரம்.
அப்படி ஒருத்தர் வந்து கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், நல்ல ஓரையை பார்த்து இந்த டயத்தில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்த உடனே பார்த்தார், சாமி நீங்கள் சொல்கிற ஓர டைம் ராகு காலமாக இருக்குன்னாரு. அப்போ அப்படியா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேனேன்னாரு சாமி. போகிறதே இன்னும் இந்த கேட்க நல்ல நேரம் கேட்டு வந்து அவர் வந்து இந்த பாருங்க, அது ராகு காலமோ யமகண்டமோ, அது சுக்கிர ஓரையோ சனி ஓரையோ ராகு ஓரையோ அதெல்லாம் கவலை, சாமி சொல்லிட்டு அது நல்ல நேரம் விடுங்கன்ட்டார். சாமி சொல்லிட்டாரு, அதுதான் எனக்கு நல்ல நேரம் விட்டார். அப்போ எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அவருக்கு. இதெல்லாம் இந்த காலமெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நிதித்தியாசத்தில் எந்த நேரத்தில் நிதித்தியாசனம் பண்ணுறது, எந்த நேரத்தில் நிதித்தியாசனம் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை ராகு காலத்தில் பண்ணக்கூடாது யமகண்டத்தில் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னா அந்த நியதியெல்லாம் முக்தனுக்கு கிடையாது. இவனுக்கு அறிவில் வரக்கூடிய இது நிதித்தியாசனம் அப்படிங்கிறார். நான் வந்து ராகு காலம் வந்துருச்சுன்னா நான் முக்தன் நினைக்கக்கூடாது, ராகு காலம் வந்தால் நான் பிரம்மன் நினைக்கக்கூடாது, அப்படி இருக்காது. அது விதிமுறை. இவனுக்கு எந்த நியமம் இல்லை, கால நியமம் நிதித்தியாசகனுக்கு கிடையாதுங்கிறார். இந்த நேரத்தில் சங்கரர் சொல்கிறார், அதை இந்த நேரத்தில் தியானம் பண்ணணும், இந்த நேரத்தில் ஜபம் பண்ணணுங்கிறது இருக்குது, நியதி இருக்குது. இந்த நேரம் தியானம் பண்ணால் நல்லது, இந்த நேரம் ஜபம் பண்ணால் நல்லதுன்னு ஒரு நியதி இருக்குது. ஆனால் இந்த நேரம் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி எந்த நியதியும் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ, உனக்கு எப்போ விபரீதமான பாவனை வருதோ, எப்பொழுது மனதில் சஞ்சலம் வருகின்றதோ, இந்த ஞானம் வந்து விவகாரத்தினால் பாதிக்கப்படும் பொழுது நீ பெற்ற ஞானத்தினால் இவையெல்லாம் மித்தியா, இதெல்லாம் உண்மை கிடையாது, இப்போ இருக்கு பிறகு போயிடும் அப்படிங்கிற அறிவில் பிரம்மத்தில் இது நினைக்கிறது, அது நிதித்தியாசன தியானம். அந்த எண்ணத்தை நினைப்பதே நிதித்தியாசனம். இவனுக்கு கால நியமம் கிடையாது. பஸ்ஸில் போகிறீங்க, யாராவது ஃபோன் வருது, இல்லை காரில் போகிறீங்க, ஒரு பெரிய பிரச்சனை, அது சொன்ன மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உடனே கண்ணை மூடி என்ன பண்ணலாம், போய்கிட்டு இருக்கும்போதே எல்லாம் அனித்தியம்ப்பா, இப்போ இருக்குது பிறகு போயிடும்ப்பா அப்படி நினச்சோம்னா என்னாகும், போய் தியானம் பண்ணணுமா, உட்காந்து டைம் பார்க்கணுமா, இந்த தத்துவத்தை நினைக்கிற டைம் பார்க்கணுமா, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவனுக்கு என்ன சொல்கிறாரு, விபரீத பாவனை வரும் பொழுது இவன் அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கு கால நியமம் கிடையாது. ஒருத்தர் மேலே வெறுப்பு வருது, சொல்லி பார்க்குறோம், கேட்கல, அவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டே இருக்கார், ஒன்றும் செய்ய முடியலை, கோபமாக வருது, அவனும் பிரம்மஸ்வரூபம், விட்டுருவோம். எதுக்கு நம்ம மனசை போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானா, புரியுதா? எல்லாம் இறைவன் ஸ்வரூபம். அந்த ஞானம் உள்ளே வந்து வேலை அப்போ வராத உடனே அந்த கோபம் தான் முன்னாடி நிற்கும். அப்போ என்ன அந்த நேரத்தில் இதை கொஞ்சம் கொண்டு வந்து பழகணும்னா ஒரு 10 நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் மாறும், பிறகு வரும், அப்போ கொண்டு வரணும். அப்போ இதுக்கு கால நியமம் வந்து காலையில் 5 மணிக்கு நினைக்க சொல்லியிருக்காங்க, தியானம் பண்ண சொல்லியிருக்காரு, நான் நாளை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் மேலே வெறுப்பு வரக்கூடாது நான் தியானம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் மற்ற தியானத்துலெல்லாம் நேரம் இருக்குது, ஒரு அளவு இருக்குது. நீங்கள் உட்காந்து எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாது, விவகாரம் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணு, அரை மணி நேரம் பண்ணு, ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போனாலும் உட்கார முடியாது, அவனால் கால் வலிக்கும், சமணம் போட்டு உட்கார முடியாது. அதனால் இவனுக்கு ஒன்றும் கிடையாது. பஸ்ஸில் நின்றுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பண்ணலாம், ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது பண்ணலாம், எப்போ வேணாலும் இவனுக்கு பண்ணுவதற்கு முடியும். மற்ற தியானத்தை மாதிரி இவனுக்கு அந்த நியமம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஞானத்தை பூரணமாக உணர்ந்து இந்த அறிவுடன் இந்த உலகத்தில் வாழ்வான். அதனால் யார்கிட்டையும் வெறுக்காமல் எல்லோரோட அன்போட நட்போடு வாழணும்னா எந்த கால நியமமும் இல்லை. இதுதான் இவன் பண்ணுற நிதித்தியாசனம் என்ற சாதனை. காலகங்கிறதுக்கு பிரம்மன் ஒரு அர்த்தம் இருக்கான். அந்த லட்சணத்தை இங்கே சொல்கிறார். கலனாத், முதல் வரியில் கலனம்னா வெளிக்கொண்டு வருதல். எது வெளிக்கொண்டு வருகிறதோ அது காலம். பிரம்மா என்ன பண்ணுறாரு, சிருஷ்டியை படைக்கிறார், ஒரு டயத்தில் படைக்கிறாரு, பிற ஒரு டயத்தில் அழிக்கிறாரு. எதில் நடக்குது? இது எல்லாமே காலத்தில் தான் நடக்குது. பிரம்மன் தான் அதிஷ்டானம், பிரம்மனே காலம்ங்கிறார். அதனால் வெளிக்கொண்டு வருதல். கலனாத்னா கலனம் என்றால் வெளிக்கொண்டு, எது வெளிக்கொண்டு வருகிறதோ அது காலம். சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளும்
பிரம்மதீனாம், பிரம்மதேவன் முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளையும் வெளிப்படுத்துவதனால் எல்லாம் தோற்றத்துக்கு வருது. எப்போ? ஒரு டயத்தில் வருதுன்னு சொல்கிறோம். எல்லாம் ஒரு காலத்தில் வருது. அதை சொல்கிறாரு. சில நேரம் நாம் சொல்லுவோம், ஒன்றுமே பண்ண முடியல, காலம்தான்ப்பா பதில் சொல்லணும் அப்படிம்போம். ஒன்றும் அதுக்கு வழி இல்லைன்னா டைம் தான், டைம் வரணும், காலம் வரணும்னு சொல்லுவோம் நம்ம. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அது வரைக்கும் பொறுத்திருக்கணும். இங்கே படைப்புகளை எல்லாம் காலமே கொண்டு வருவதனால் நிமேஷதக, ஒரு நொடிப்பொழுதில், ஒரு நொடிப்பொழுதில் எல்லாம் வந்துடுதான், எதையும் சாராமல் அனைத்தையும் கொண்டு வருவதனால், அனைத்தையும் உருவாக்குவது, இதுக்கு பேர் கலனம்னு பேருங்கிறார். அது எப்படி? அதற்கு அதிஷ்டானம் என்ன? இந்த எல்லாம் உருவாவதற்கு அதிஷ்டானம் காலத்தினால்தான் வருது அப்படிங்கிறார். உண்மையான அதிஷ்டானம் எது? பிரம்மன் தான். எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் எது? பிரம்மன் தான். இந்த பூமி நமக்கு ஆதாரம், அதுபோல காலம் அனைத்திற்கும் ஆதாரம். ஒருத்தர் 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பார்னு பிராரப்த கர்மத்தில் கடவுள் முடிவு பண்ணியாச்சுன்னா, அந்த டைம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவார்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, டக்குன்னு கூட்டுருவார், போயிடும். அந்த காலம் முடிஞ்சுன்னா போய்த்தே ஆகணும், யாராலையும் இருக்க முடியாது. அந்த டைம் வந்துருச்சுன்னா கரெக்டாக முடிஞ்சு போயிடும். அதனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது காலம்தான். ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுங்கிறாங்க. அந்த விதி அமைஞ்சிருச்சுன்னா முடியாதான். நம்மளுக்காவது உயிர் போகுதுன்னு கொஞ்சம் தெரியும். பெரும்பாலானவர்களுக்கு நோய் வந்துருச்சு, சாக போகிறான்னு சொல்லலாம். தேவலோகத்தில் அதுவும் கிடையாதான். அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாரான், புண்ணியம் இருக்கிற வரைக்கும். புண்ணியம் தீர்றதே அவர் தெரியாதான். டக்குன்னு தீர்ந்தோம், டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. அவர் எந்த உடல் நோய் போகிறாருன்னு தெரியாதும்பாங்க, மனுஷனுக்கு கூட தெரியும்பாங்க. எல்லாம் டைமில் தான் இருக்குது. அந்த டைம் தான் ஆதாரம். எல்லாம் காலத்துக்குள்ளே தான் நிகழுது. அந்த காலமே ஆதாரம். உண்மையிலே எதுக்கு ஆதாரமாக இருக்குது? பிரம்மன் தான். அதனால் பிரம்மனுக்கே ஒரு காலம்ங்கிற ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறார். பிரம்மன் தான் சர்வ ஆதாரம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ரெண்டாவது சொல் கால சப்தேன நிர்திஷ்டக, கால என்ற சொல்லால் கூறப்பட்டுள்ளது. இந்த பிரம்மனே காலம் என்ற சொல்லால் கூறப்பட்டுள்ளது. அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? அகண்ட அனந்தக அத்வயக, அதாவது இரண்டற்ற பூரணமான அனந்த சொரூபமானது. அதாவது அதை பிரிக்கவே முடியாது, கண்டம் பண்ண முடியாது. துண்டற்ற பூரணமான அனந்த சொரூபமானது. அத்வயகன்னா இரண்டாக ஆக்க முடியாதது. பிரம்மனுடைய லட்சணத்தையும் இங்கே சொல்லிட்டார். அதுதான் காலன் என்ற சப்தத்தினால் இங்கு கூறப்படுகிறது. இங்கே காரணம் என்னன்னு சொல்கிறது, காலத்துக்கு நிதித்தியாசகனுக்கு தியானத்துக்கு கால நியமம் கிடையாது. பிரம்மனுக்கே காலம் என்ற ஒரு பெயர் இருக்குது. அந்த பிரம்மனுடைய லட்சணம் என்ன? அவன் பிளவுபடாதவன், அகண்டக பிளவுபடாதவன், அனந்தக எங்கும் நிறைந்தவன் அல்லது ஆனந்த சொரூபமானவன், அத்வயக இரண்டாக ஆக்க முடியாத அத்வைத சொரூபமானவன். அப்படிப்பட்ட பிரம்மன்தான் காலம். ஏன்னா காலம் ஆதாரம், அதற்கும் ஆதாரம் என்ன? இந்த பிரம்மன் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். கலனாத் சர்வபூதானாம் பிரம்மாதீனாம். பிரம்மாதீனாம்னா பிரம்மா முதலான, பிரம்ம ஆதீனாம் பிரம்மா முதலான, சர்வபூதானாம் அனைத்து உயிரினங்களையும். கலனாத் சர்வபூதானாம் இருக்கு, அதில் சர்வபூதானாம்னா அனைத்து உயிரினங்களையும். அதற்கு அடுத்த வார்த்தை தான் பிரம்ம ஆதீனாம். பிரம்ம ஆதீனாம்னா பிரம்மா முதலான அனைத்து உயிரினங்களையும். நிமேஷதக கண் இமைப்பதற்குள், நிமிஷம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிமேஷக கண் இமைப்பதற்குள். கலனாத் வெளிக்கொண்டு வருவதால், கலனாத்னா வெளிக்கொண்டு வருதான், ஒரு செகண்டில் அந்த சிருஷ்டி வந்துடுதான். பிரம்மா முதல் எல்லாத்தையும், பிரம்மாவே படைக்கப்படுறார். பிரம்மா முதல் அனைத்து ஜீவராசிகளும் காலம்தான் கொண்டு வருது. பிரம்மாவுக்கு காலம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரம்மாவுக்கு இவ்வளோ ஆயில்னு இருக்குது, அப்புறம் காலத்துக்குள்ளே அடங்கிறார். அதனால் காலத்துக்குள்ளே எல்லாம் கொண்டு வரப்படுவதனால் அகண்ட, கடைசி வார்த்தை கால சப்தேன நிர்திஷ்டோ அகண்ட, அதாவது ஹி அகண்ட பிளவுபடாத, அனந்தக ஆனந்த சொரூபமான,
அத்வயகன இரண்டற்ற பிரம்மனே கால சப்தேன காலம் என்ற சப்தத்தினால் நிர்திஷ்டக சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மா முதலான அனைத்து உயிரினங்களையும் கண் இமைப்பதற்குள் வெளிக்கொண்டு வருவதால் பிளவுபடாத ஆனந்த சுரூபமான இரண்டற்ற பிரம்மனே காலம் என்ற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது. இங்கே காலம் 6வது சாதனம் முடிஞ்சு, அடுத்து 7வது சாதனம் ஆசனம். அது 112 113வது சுலகம். அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.